Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டைகர் prawn தவா ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன் ஜூஸ், பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி. இது போக நான் 3 டைகர் ப்ரானை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம டைகர் ப்ரானோட க்ளீனிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டைகர் ப்ரானோட லெக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம சிசர் யூஸ் பண்ணி அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அதோட லெக்ஸ் எல்லாமே கட் பண்ணிடுங்க. எட் சைட்லயும் அதுக்கு லெக்ஸ் எல்லாமே இருக்கும், இதையுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, கட் பண்ணி எடுத்துடுங்க. அதோட தலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும், அதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ரானோட இன்டெஸ்டைனை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி அதோட டெயில் வரைக்கும் நல்லா இன்டெப்த்தாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதோட டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும், அதையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. அது எதர் ஒயிட் இல்லைனா பிளாக் கலரில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதோட ஹெட்டில் அதோட கண்ணு அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதோட ஹெட் கிட்ட ஒரு வேஸ்டேஜ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் ரிமைனிங் இருக்க 2 ப்ரான்ஸையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கான மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், பொடியா நறுக்குன கொத்தமல்லி. இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை அந்த டைகர் ப்ரானில் கோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிற இடத்துல நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இன்டெப்த்தாக இருக்கும். நல்லா அந்த ப்ரான்ஸ் மேலே நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா எல்லாத்தையுமே. இந்த மாதிரி நான் 3 ப்ரானுக்குமே நல்லா ஸ்டஃப் பண்ணி மேலே நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும்.
நம்ம குக் பண்ணும்போது ப்ரான் சுருங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து பேம்பூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கை ப்ரான்ஸோட இன்சர்ட் பண்ணிடுங்க. தவாவில் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க டைகர் ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம டைகர் ப்ரான் தவா ஃப்ரை ரெடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.